ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.2ல் தேர்ட் சம் பார்க்குறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த HCF ஆஃப் சொல்லி ஒரு பெரிய ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு நம்பருக்கு வந்து HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 252525 அண்ட் 363636. இது கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குது. நம்மளுக்கு வந்து HCF LCM அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு முந்தின கிளாஸஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் இவ்வளோ பெரிய நம்பரை நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறதை விட இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, எக்ஸசைஸ் 2.1ல் நம்ம ஃபாலோ பண்ண அதே EDA மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணி பார்க்கலாமா? கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள். அந்த எக்ஸசைஸில் நிறைய ப்ராப்ளம் செஞ்சுருக்கீங்க. அதே மெத்தட் தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறேன் பாருங்கள். ஸோ சொல்யூஷன் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். பை யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் ஃபார்முலா. டிவிஷன் லாமா. ஸோ A is equal to BQ plus R, where R is 0 less than or equal to R less than B. இதுதான் கண்டிஷன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டு நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும்னா இதில் எது பெரிய நம்பரோ அதை தான் நம்ம ஏவாக எடுத்துக்கிறோம். ஸோ 363636 இதுதான் நம்ம பெரிய நம்பர், அதை எடுத்துக்கிறோம். சின்ன நம்பரை நம்ம பின்னு எடுத்துக்கிறோம். 252525. ஸோ இதை வந்து இன்ட்டு 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இதை விட பெருசாயிரும். ஸோ க்யூக்கு பதிலாக 1 ப்ளஸ் அப்போ R எவ்வளோ வரும்னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். 363636லேருந்து 252525 மைனஸ் பண்ணுங்கள். 1111. ஸோ 6 1s வருது. 111111. இப்போ இதை ஏவா எடுத்துக்க போகிறோம். போன எக்ஸசைஸில் நம்ம ஃபாலோ பண்ண அதே மெத்தட் தான். இங்கே இருக்கிற R வந்து இங்கே B ஆயிரும். 1 2 3 4 5 6. ஸோ இன்ட்டு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இன்ட்டு 2. ஏன்னா 2 டைம்ஸ் போடும்போது 2 2 2 2 2 2 வந்துடும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். எல்லாமே 2 டேர்ம்ஸ் ஆயிரும். ப்ளஸ் ஸோ இந்த வேல்யூலேருந்து நம்ம எதை சப்ட்ராக்ட் பண்ணணும்னா 2 2 2 2 2 2 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். 30 30 30. ஸோ த ரிமைண்டர் இஸ் 30303. ஓகேவா? ஓகே, இப்போ இங்கே இருக்கிற B வந்து ஏவாயிரும். 111111. இங்கே இருக்க R வந்து இங்கே B ஆகும். 30303. ஸோ இதை வந்து எதால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து இது பக்கத்தில் உள்ள வேல்யூஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 3 3s are 9 தானே. 4 போட்டால் 12ன்னு போயிடும். ஸோ 3 போடுவோம். ப்ளஸ் இப்போ இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். 111111லேருந்து இப்போ இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 3 3s are 9 0 9 0 9 இவ்வளோ தான் வரும். இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே 2 வரும், இங்கே 0 இருக்கும். இங்கே 2 வரும், இங்கே 0 இருக்கும், இங்கே 2 வரும். ஓகேவா? ஸோ இதான் ரிமைண்டர் 20202. இப்போ இங்கே 30303 இருக்கு இல்லையா, அதை ஏவாக எடுத்துக்கிறோம். 20202 வந்து நம்ம பியாக எடுத்துக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இதை எதால் மல்டிப்ளை பண்ணணும், 1ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணால் அதே தான் வேல்யூ. ஸோ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்குங்க என்ன வருதுன்னு பாருங்கள். 30303லேருந்து 20202 சப்ட்ராக்ட் பண்ணால் 10101 10101. ஸோ இப்போ இதை ஏன்னு எடுத்துக்கலாம். 20202 10101 அந்த ரிமைண்டரை இங்கே நான் பியாக எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணி பேலன்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இதை விட்டுருங்க. இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம் 10101 தான். ஸோ என்ன கிடச்சிருதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது மறுபடியும் ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ இதை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வந்துடுது, இதே வேல்யூ வந்து ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். 0 இருக்கிற இடத்துல என்ன B வேல்யூஸ் இருக்குதோ அதுதான் HCFன்னு நம்ம எழுத போகிறோம். ஸோ 10101 இதுதான் இந்த HCF. ஓகேவா? ஓகே.